விஜய், வாங்கப்பா. என்னடா இப்பதான் எழுந்தியா? ஆ, ஆமாப்பா. சரி சரி, தூங்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா நைட்டு வீட்லயே தங்கலையா நீ? எங்கே போயிட்டு விடிய காத்துல தான் வந்தேன்னு அம்மா சொல்றா. ஓ, சொல்லிட்டாங்களா? எதுக்கு விஜய் இப்படி வெளியே சுத்தி உடம்புக்கு எடுத்துக்கிற? எத்தனை டைம் சொல்றதுடா உனக்கு? அப்பா. இரு விஜய், உன் வயசெல்லாம் கடந்துதான் நானும் வந்திருக்கேன். எனக்கும் தெரியும் இந்த வயசுல பசங்க எப்படியெல்லாம் இருப்பீங்கன்னு. ஏன்னா நானும் உன்ன மாதிரி இருந்து வந்தவன் தான். லவ் பண்றதெல்லாம் இந்த வயசுல சகஜம்தான் விஜய். அதனாலதான் நீ வந்து லவ் பண்றேன்னு சொன்னப்ப கூட நான் அதை ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணல. சரி, நம்ம பையனுக்கு பிடிச்சிருக்கு, உன் விருப்பப்படியே இருக்கட்டும்னு இருந்துட்ட. ஆனா நீ என்னன்னா அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்ட. உன் அம்மா உன்னை பத்தி எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறா தெரியுமா? நைட்டு வீட்டுல தங்க மாட்ற, ஒழுங்கா சாப்பிட மாட்ற, யார்கிட்டயும் முகம் கொடுத்து பேச மாட்ற. என்ன விஜய் இதெல்லாம்? அப்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. டேய், இத ஒண்ணு நான் உன் அம்மா சொன்னதுனால உன்கிட்ட வந்து கேட்கல. எனக்கே இப்பெல்லாம் நீ முன்ன மாதிரி இல்ல, கொஞ்சம் மாறிட்டியன்னு தோணுது. இது மட்டுமே லைஃப் இல்ல விஜய், இதை தாண்டி இன்னும் பல விஷயம் இருக்கு. ம், ரைட்டு. ஆரம்பிச்சிட்டிங்களா? எதை சொல்ல வந்தீங்களோ அதை டைரக்டா சொல்லுங்க. எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு சொல்லிட்டு இருக்கீங்க? டேய், சுத்தி வளைச்சு பேசலாம் நான் விரும்பல. நம்ம பிசினஸ் எனக்கு அடுத்து நீ தான் பாத்துக்கணும், அது உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா உனக்கு பிசினஸ் பத்தின மெச்சூரிட்டி கொஞ்சம் கூட கிடையாது. அதனாலதான் துபாயில என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்ல, கொஞ்ச நாள் அவன் கூட உன்னை விடலான்னு இருக்க. என்னது? ஆமா, அதுக்கே என்ன இவ்வளவு ஷாக் கொடுக்குற? ஒரு 1 or 2 year அவன் கூட இருந்து பிசினஸ் கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம பிசினஸ் எல்லாம் நீயே பாத்துக்கலாம். எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. அதுவும் இல்லாம நீ லவ் பண்றன்ற, உனக்கு எப்படியோ ஒரு நேரத்துல மேரேஜ்னு பேச்சு எடுக்கும்போது அந்த பொண்ணு வீட்டுல போய் பேசிதான் ஆகணும். அப்போ அந்த நேரத்துல நீ ஒரு நல்ல நிலைமையில இருந்தா தானே தைரியமா அந்த பொண்ணு போய் கேட்க முடியும். பா, அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா. டேய் விஜய், அப்பா விளையாட்டுக்கு சொல்லல, சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஐயோ சரிப்பா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், விடுங்க. கடவுளே, எவ்வளவு மனசை மாத்திக்கிட்டு நடந்ததெல்லாம் மறந்துட்டு வேலை பார்க்க முயற்சி செஞ்சாலும் இன்னைக்கு என்ன நடக்க போதோன்னு நினைச்சு நினைச்சு மனசு அடிச்சிட்டு கிடக்கு. அந்த ராட்சசன் சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட்டு எங்கேயாவது வந்து பிரச்சனை பண்ணிடுவானுன்னு பயமா இருக்கு. தனியா இருந்தாலும் பரவாயில்ல, நைட் ஷிஃப்ட் கேட்டுட்டு வந்திருக்கலாம். ஆனா அங்க கீர்த்தியை தனியா விட்டுட்டு நான் எப்படி இங்க நைட்டு வேலை பார்க்க முடியும்? வீடை மாத்திக்கிட்டு வேற இடத்துக்கு போலான்னு பார்த்தாலும் கீர்த்தி இன்னும் ஸ்கூல் போற அளவுக்கு கூட வளரல. அவளை யார்கிட்ட விட்டுட்டு போறது? இங்கன்னா பக்கத்து வீட்டம்மா பார்த்துப்பாங்க. இவ சின்ன பிள்ளை இருக்கிறனால வீடையும் மாத்த முடியல. ஏற்கனவே இவனுங்களுக்கு பயந்து பயந்து தான் ஒவ்வொரு இடமா மாறி மாறி இங்க வந்தேன். கடைசியில இப்ப இந்த இடத்தையும் கண்டுபிடிச்சு தொந்தரவு கொடுத்தா எங்க தான் போறதுன்னு தெரியல. இனிமே இந்த பிரச்சனையிலேருந்து என்ன அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். அந்த ராட்சசன் சொன்ன மாதிரி இன்னைக்கு எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாது. இந்த மதன் வேற எவ்வளவு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான். ஒருவேளை எல்லாருக்கும் முன்னாடி வச்சு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொன்னனால நம்ம மேல கோவமா இருக்கானோ? ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஆளுதான். அந்த ஆள ஹலோ. ஹலோ, ம், சொல்லுங்க. யார் பேசுறீங்க? நான் தான் பேசுறேன். ம், நான் தானா? யார் பேசுறீங்க? புரியல. நான் தான் மலர் பேசுறேன். யாரு? மலரா? அப்படி யாரும் எனக்கு தெரியாதே. ராங் நம்பர்னு நினைக்கிறேன். நம்ம பேர் கூட சரியா தெரியல. ஆனா நம்மள மட்டும் பிடிச்சிருக்குன்னு எப்படி சொல்லுச்சு இந்த ஆளு? ஹலோ, இன்னைக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, நான் தான் மலர்விழி. ஓ,
நீங்களா? சொல்லுங்க. உங்ககிட்ட நான் என்ன சொல்லி தந்தேன்? என்ன பிடிக்கலன்னு தானே சொல்ல சொன்னேன். நீங்க எதுக்கு அங்க போயிட்டு மாத்தி சொன்னீங்க? ஆமா, என்ன பிடிக்கலன்னு சொல்ல சொன்னீங்க. ஆனா உங்களை மட்டும் எல்லாரும் கேட்டப்போ பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஒருவேளை உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஆமான்னு சொல்லிட்டேன். இல்ல, எனக்கு உங்களை பிடிக்கவே இல்ல. நான் தான் சொன்னேன்ல, நான் ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்றேன்னு. அப்புறம் எப்படி எனக்கு உங்களை பிடிக்கும்? சரி, அப்படி பிடிக்கலன்னா அப்ப எல்லாரும் கேட்டப்போ சொல்லியிருக்க வேண்டியதானே பிடிக்கலன்னு. அங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஃபோன் போட்டு என்கிட்ட புலம்பிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? இல்ல, நான் சொல்றது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நான் சொன்னா எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் நான் உங்களை சொல்ல சொன்னேன். சரி, இப்ப நான் சொன்னா மட்டும் உங்க அம்மா ஒத்துப்பாங்களா? ம், அதெல்லாம் ஒத்துப்பாங்க. ஆனா நான் சொன்னதான் எங்க அம்மா என்ன அடிச்சிருவாங்க. நீங்க சொன்னா உங்களெல்லாம் அடிக்க முடியாதுல்ல. தயவு செஞ்சு என்ன படிக்கலன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. நான் சொல்ல மாட்டேன்ப்பா. யாருக்கு பிடிக்கலையோ அவங்க பிடிக்கலன்னு சொல்லி நிறுத்திக்கிட்டோம். நான் சொல்ல மாட்டேன். ஏன் இப்படி பேசுறீங்க? தயவு செஞ்சு பிடிக்கலன்னு சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க ப்ளீஸ். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த டைம்ல கால் பண்ணி பேசுறீங்களே, என்னோட நம்பர் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? எனக்கு எப்படியோ கிடைச்சது. அது ஏன் உங்களுக்கு? சரி, சொல்ல முடியாதுன்னு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் உங்க அம்மா கிட்டே பேசிக்கிறேன். இது மாதிரி உங்க பொண்ணு ஃபோன் போட்டு நைட்டு என்ன பிடிக்கலன்னு சொல்லி அழறாங்கன்னு உங்க அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஏன் இப்படி பண்றீங்க? நான் எங்க அம்மா போன்ல இருந்து உங்க நம்பர் எடுத்தேன். போதுமா? ஓ, இப்போ என்கிட்ட பேசுறது உங்க அம்மாக்கு தெரியுமா? தெரியாது. அது சரி, இப்போ என்னதான் வேணும் உங்களுக்கு? அதான் சொன்னோம்ல, என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுங்க எங்க அம்மா கிட்ட. அப்பதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். சரி, உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் போனை கொடுங்க, நான் சொல்றேன். வேணாம், நீங்க உங்க போன்ல இருந்து கால் பண்ணி சொல்லுங்க. இப்போ நான் போய் கொடுத்தா நான் சொல்லிதான் நீங்க பேசுறீங்கன்னு எங்க அம்மா நினைச்சுக்குவாங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. போனை கொடுத்தா கொடுங்க சொல்றேன், இல்லைன்னா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன். ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை தெரியுமா? அப்படியா? சரி, அப்படியே லைன்ல இருங்க, உங்க அம்மாவுக்கு கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன். வேண்டாம், நான் போறேன். ச்சே, சரியானது இந்த ஆளு. பாவமா தான் இருக்கு. இருந்தாலும் நாம இப்ப பிடிக்கலன்னு சொல்லிட்டா உடனே நம்ம வீட்டுல அடுத்து நமக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பேசாம ஃபோன் பண்ணி நானும் மலரும் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிடுவோமா? இதெல்லாம் யோசிக்கவே எனக்கு சங்கடமா இருக்கு. இதை எப்படி அவர்கிட்ட நான் சொல்ல முடியும்? அவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. இதெல்லாம் நான் போய் எப்படி சொன்னா என்ன நினைப்பாரு? ஆனா சொல்லாம அமைதியா இருந்தாலும் மலர் எனக்கு கிடைக்க மாட்டா. என்ன செய்யறதுன்னே தெரியல. காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல் பூங்காற்றே நீ சொல் பூங்காற்றே. நான் நினைச்சேன் அடுத்து உன் ஃபோன் கால் தான் வரும்னு. ஹலோ. அண்ணா, நான் மதன் பேசுறேன். சொல்றா, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? இவருக்கு எப்படி தெரியும்? ஹலோ, என்னடா கால் பண்ணிட்டு அமைதியா இருக்க? இல்லைண்ணா, ஒன்றும் இல்லை, சும்மா தான் பண்ணேன். சாப்பிட்டீங்களா? அது சரி, என்னடா என்னைக்கும் இல்லாம திடீர்னு பாச மழை பொழியுது? இல்லைண்ணா,
சும்மாதான் தோணுச்சு, அதான் கேட்கலாமேன்னு பண்ணேன். சரி நான் வைக்கிறேண்ணே, நீங்க தூங்குங்க. டேய் மதன், இரு. ஆ இருக்கண்ணே, லைன்ல தான் இருக்கேன். எதுக்கு திடீர்னு கால் பண்ண? அப்புறம் ஒன்றும் சொல்லாம வச்சுட்டு போற? ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா தான் பண்ணேன். டேய், நீ எதுக்கு கால் பண்ணன்னு நான் சொல்லவா? அண்ணா, டேய், உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ லவ் பண்ற பொண்ணு தானே நான் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கு தானே இப்போ கால் பண்ணியிருக்க. நான் அது என்னடா இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் தானே முடிக்கிற? நான் அங்க போனதுலேருந்து உன்னையும் அந்த பொண்ணையும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அந்த பொண்ணு உன்னை பார்க்கறதும் நீ அவளை பார்க்கறதும் ரெண்டு பேரும் கண்ணாலேயே ஏதோ பேசிக்கிறதும் எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் தனியா போய் பேசும்போதும் அந்த பொண்ணு என்கிட்ட உண்மையை சொல்லிட்டா. நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஆனா யார பண்றேன்னு சொல்லல. ஆனா யார பண்றான்னு எனக்காவே நல்லா புரிஞ்சிருச்சு. அண்ணா, இல்ல, இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. கார்ல வரும்போதே நீ சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் இருந்தனால சொல்லாம விட்டுருப்பியோ என்னவோன்னு தெரியல. இல்லண்ண, நீங்களே ரொம்ப நாளுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சு ஏற்பாடு பண்றாங்க. அது என்னால கெட்டு போயிடுமோன்னு தான் நான் எதுவும் சொல்லல. அது சரி, உனக்கு அந்த பொண்ணு எவ்வளவோ தேவலாம் போல இருக்கே. அந்த பொண்ணு என்னன்னா எல்லாத்தையும் உடைச்சு நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன், எனக்கு உங்களை பிடிக்கலன்னு ஓப்பனா சொல்லிட்டா. ஆனா நீ என்னன்னா எல்லாத்துக்கும் பயந்து பயந்துட்டு இருந்தனா எப்படிடா வேலைக்காகும்? இல்லண்ணா, அவளுக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்றது எனக்கு தெரியும். சரி, பொண்ணு தானே பார்க்க வராங்க, பார்த்துட்டு போனதும் வீட்டிலேருந்து கூட்டிட்டு போய் பேசி சம்மதம் வாங்கலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவளை பொண்ணு பார்க்க போறதே நீங்க தான் எனக்கு தெரியாது. கவலைப்படாத மதன், உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்னைக்கும் நான் வரமாட்டேன். என்னால உங்க ரெண்டு பேர் காதல் கெட்டும் போகாது, கவலைப்படாத. அண்ணா, உண்மையதான் சொல்றேன். எனக்கு உண்மையை சொல்லப்போனா இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. அம்மா அப்பா கட்டாயப்படுத்தினாலதான் பொண்ணு பார்க்க கூட நான் வந்தனே. இல்லைன்னா அந்த பக்கம் தலையை கூட காட்டியிருக்க மாட்டேன். அதுவும் இல்லாம உண்மையா உயிருக்கு உயிரா ஒருத்தவங்கள நேசிச்சு அவங்க நமக்கு கிடைக்காம போனா அதோட வலியோட ஆழம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால என்னால உங்க ரெண்டு பேர் காதலுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் பொறுப்பு. அண்ணே, என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இவ்வளவு நேரமும் இந்த விஷயத்த உங்களுக்கு எப்படிடா சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம தான் தனியா தவிச்சிட்டு இருந்தேன். ஆனா இதுல உங்க வாழ்க்கை கெட்டு போகுமேன்னு கூட யோசிக்காம எனக்காக யோசிச்சிருக்கீங்க பாருங்க. டேய், உடனே என்ன தியாகி அளவுக்குலாம் பேசாத என்ன. எனக்குமே இந்த கல்யாணத்துல எல்லாம் சுத்தமா விருப்பம் இல்ல. அதுவும் இல்லாம நான் ஏன் சபையில வச்சு கூட அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னா, நான் மட்டும் அப்ப பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா அந்த பொண்ணு வீட்லயும் வேற மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம வீட்லயும் எனக்கு வேற பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனாலதான் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியதா போச்சு. எனக்கு புரியுதுன்னு நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு. ஆனா இப்படியே கல்யாணம் பண்ணாம எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? மதன், உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. என்னால விண்பா இருந்த இடத்துல வேற யாரையும் கொண்டு வந்து வைக்க முடியாது. அவ்வளவுதான் வச்சுக்கோயேன். அதுக்குல்ல. டேய் டேய் டேய், நீ என்ன பேசினாலும் அது அவ்வளோதான். விடு, நான் மாற போறதும் கிடையாது, மாத்தவும் முடியாது. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு என்ன வழியோ அதை யோசி. சரிண்ணா. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு. ஆனா இப்படியே கல்யாணம் பண்ணாம எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? எனக்கென இருந்தது ஒரு மனசு, அதை உனக்கென கொடுத்தது சுகம் எனக்கு. எனக்கென இருப்பது ஒரு உசிறு, அதை உனக்கென தருவது வரம் எனக்கு. நீ மறந்தால் என்ன, மறுத்தால் என்ன, நீதான் எந்தன் ஒளி விளக்கு, என்றும் நீதான் எந்தன் ஒளி விளக்கு. எங்கே விஜய், என்னம்மா? இந்தா சாப்பிட வரலையா? இந்த ரூமுக்குள்ளே காலையில இருந்து அடைஞ்சு கிடக்க. இல்ல, எனக்கு புரியல. வீட்லயே இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குன்னு சொல்றீங்க, வெளியே போனா ஊரை சுத்துறான்னு சொல்றீங்க. நான் என்னதான் பண்ணட்டும்? எல்லாம் உன்னோட நல்லதுக்கு தானே விஜய் சொல்றோம். அப்பா காலையில பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன்.
எப்ப துபாய் கிளம்புறதா இருக்க? மா, உங்களுக்கு அப்பா எவ்வளவோ பரவாயில்ல போல இருக்கு. எதுக்குமா என்ன இங்க இருந்து துரத்துறதுலே குறியா இருக்கீங்க? ம், அப்பதானே நீ எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க வழிக்கு வருவ. என்ன விஜய், நீ பிசினஸ் நல்லா கத்துக்கணுன்றதுக்காக தானே உங்க அப்பா உன்னை அனுப்புறாரு. அதை புரிஞ்சுக்காம நீ பேசிட்டு இருக்க. நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். அதுக்குன்னு இப்பவே வா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா. எவ்வளோ விஜய் டைம் கேட்ப? ஏற்கனவே நீ காலேஜ் முடிச்சு 1 வருஷத்துக்கு மேல ஓடி போச்சு. இதுல இன்னமும் இப்படியே உட்காந்துருந்து என்ன பண்ண போற? ஒழுங்கா அப்பா சொல்றதை கேட்டு கிளம்புற வேலையை பாரு. மா, நான் இத பத்தி டிசைட் பண்ணிட்டு அப்புறம் சொல்றேம்மா. காலையில இருந்து ஆள் மாத்தி மாத்தி இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. விஜய், இதுல டிசைட் பண்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. போய் பிசினஸ் கத்துக்கிட்ட உன்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அதனால தான் சொல்றோம். சீக்கிரம் கிளம்புற வழியை பாரு. இப்ப சாப்பிடவா. மா, உங்க பிளான் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். காலையில அப்பாவை ஏத்தி விட்டு பேச வச்சதும் நீங்க தான் தெரியும். நான் சத்யாவை மறந்து ஸ்வேதாவை எப்படியாவது என் தலையில கட்டணும். அதானே உங்க ஆசை? சாரிம்மா, ஆனா என்ன நடந்தாலும் சத்யாவை மட்டும் என் லைஃப்ல இருந்து யாராலையும் பிரிச்சு எடுத்துட்டு போக முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி இங்க இருந்து அங்க போயிட்டா எங்க லவ் வீக் ஆகி பிரேக் ஆயிடும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அப்படி இல்லை. எங்க லவ் அப்பதான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகும். அதுவும் இல்லாம சத்யா எனக்கு இன்னைக்கு நேத்து பார்த்து பிடிச்ச பொண்ணு கிடையாது. என்னோட ஸ்கூல் லைஃப்ல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு பிடிச்ச பொண்ணு யாருன்னு கேட்டா அது அவ மட்டும்தான். அவளை என்னால மறக்கவும் முடியாது, விடவும் முடியாது. எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வர்றதெல்லாம் என்னமோ உண்மைதான். ஆனா அந்த சண்டைலாம் முடிஞ்சு திரும்ப 2 பேரும் ஒன்னா சேரும்போது கிடைக்கிற லவ் அண்ட் ஹாப்பினஸ் எதுக்குமே ஈக்குவல் கிடையாது. ஏன், நான் சத்யாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து என்னோட ஸ்கூல் ஜேர்னி ஃபுல்லாவே சத்யாவும் நானும் ஒரு டாம் அண்ட் ஜெரி போட தான் இருந்தோம். என்னடா, யார் இந்த குட்டி பொண்ணு? கிளாஸ் டைம்ல இங்க நின்று அழுதுட்டு இருக்கா? தெரியலையே. ஒருவேளை நம்மள மாதிரியே கிளாஸ் கட்டடிச்சிட்டு சுத்திட்டு இருக்காளோ என்னவோ. பாப்பா, எந்த கிளாஸ்மா நீ? ஏன் இங்க நின்று அழுதுட்டு இருக்கா? யூகேஜியா? என்ன செக்ஷன்? சரி, கிளாஸ் போகாம ஏன் இங்க நின்று அழுதுட்டு இருக்கா? தொலைஞ்சிட்டியா? பெரிய பெரிய அண்ணா அக்காவா இருக்காங்க. எங்க கிளாஸ் இங்க இல்ல. அச்சோ, சின்ன பொண்ணுடா, பாவம் கிளாஸ்க்கு போக வழி தெரியாம அழுதுட்டு இருக்கா. நீ என்னன்னா கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. டேய், நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. அவகிட்ட சும்மா வம்பு எடுத்து பாப்போம். டேய், சின்ன பொண்ணுடா, உன் விளையாட்டெல்லாம் அவகிட்ட காட்டாத. போடா. ஏய், ஆமா, உன் பேர் என்ன? பாரு, நாங்க 2 பேரும் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். ஆமா, நாங்க உன்னை விட பெரிய கிளாஸ் படிக்கிறோம்ல. இல்ல இல்ல, நாங்கெல்லாம் கூட்டிட்டு போய் விட மாட்டோம். நாங்கெல்லாம் கிளாஸ்க்கு போயிடுவோம். நீ தானே வந்த, அப்ப நீயே போ. வழி தெரியாதா? அவ்வளோதான், போச்சு போ. ஏன் வா, உன்ன மாதிரிங்க தனியா சுத்திட்டு இருக்க பசங்களெல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு ஆள் கண்ணு மூக்கு வாயெல்லாம் எடுத்து சாப்பிட்டுருவானா? டேய், சும்மா இருடா. அவளே அழறா, அவகிட்ட போய் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க.
பாப்பா அழாதம்மா, அந்த அண்ணன் சும்மா சொல்றான், அப்படி எல்லாம் யாரும் இல்ல. ஏன்னா நாங்க இன்னும் மிஸ் கிட்ட கூட்டிட்டு போய் விடுறோம். சும்மாவா? இல்ல உண்மையாதான். இல்ல இல்ல அவன் சும்மா சொல்றான், அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன நாங்க இன்னும் மிஸ் கிட்ட கூட்டிட்டு போய் விடுறோம். இல்ல இல்ல கண்ணு வாயெல்லாம் தோண்டி சாப்பிட்டுருவாங்க பாத்துக்க. விஜய் ஒன்னு கொல்ல போற, கம்முன்னு இருடா. பாப்பா அழாதம்மா, அண்ணன் கூட்டிட்டு போய் விடுறேன். என்ன? ஆஹா இல்ல, போச்சு போ, கண்ணை நோண்டி எடுக்க போறான். இல்ல, நீ பேட் பாய். நீ போய் சொல்ற. இந்த அண்ணா தான் நல்ல அண்ணா. நீ பேட் பாய். போ. யாரு? நான் பேட் பாயா? சரி வா வா வா, நீ இன்னைக்கு எப்படி கிளாஸ்க்கு போறேன்னு நான் பாக்குறேன், வா. சும்மா இரண்டா. உன்ன மாதிரி பேட் பாய் எல்லாம் எங்க மிஸ் கிட்ட சொல்லி கொடுக்கிறேன். இரு. சரி, நீ உங்க மிஸ் கிட்ட சொல்லு, நான் உன் கண்ணு முக்கு வாயெல்லாம் நோண்டி எடுக்க சொல்லி இந்த பூச்சாண்டி கிட்ட சொல்றேன். என்ன? போடா பேட் பாய். எது டாவா? இது உனக்கு தேவையாடா? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா? சின்ன பிள்ளைங்க கிட்ட எல்லாம் வம்பு பண்ணி திரியற. டேய் கார்த்திக் விஜய். டேய் சயின்ஸ் வாத்திடா, கட் அடிச்சுட்டு சுத்துறது தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாரு. அங்க கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, 2 பேரும் கிளாஸ்க்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மச்சான் ஏதாவது சொல்லி சமாளிடா. ஆமா, அந்த பொண்ணு யாரு? எதுக்கு இங்க நின்று அழுதுட்டு இருக்கு? சார், அந்த பொண்ணு கிளாஸ் ரூம் தொலைச்சிட்டு அழுதுட்டு இருந்தா, அதான் அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக 2 பேரும் இங்க நின்றுட்டு இருந்தோம். டேய் தொலைச்சிரும் பாத்துக்க. அப்படி அழுதுட்டு இருந்தா கிளாஸ்க்கு கொண்டு போய் வேகமா விட்டுட்டு நீங்க வேகமா கிளாஸ்க்கு போறது இல்லையா? அங்க லெசன் போயிட்டு இருக்கு, இங்க நின்று மாநாடு நடத்திட்டு இருக்கானுங்க. சாரி சார், இப்ப போயிடுறோம் சார். கொண்டு விட்டுட்டு வேகமா கிளாஸ்க்கு போ. இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு திரியறது, ஒரு வேலை படிக்கிறது கிடையாது. போ வேகமா கிளாஸ்க்கு. அடுத்த பீரியட் வந்து வச்சுக்கிறேன். அப்பாடி, ஒரு வழியா எப்படி இந்த சயின்ஸ் வாத்தி கண்ணெல்லாம் மண்ணை துவியாச்சு. பாப்பா சரி வா, நாங்க உன்ன கிளாஸ்க்கு கூட்டிட்டு போய் விடுறோம். சரி, ஆனா அந்த பேட் பாய் எல்லாம் வரக்கூடாது. நீங்க மட்டும்தான் வரணும். ஆஹா முடியாது முடியாது, நானும் வருவேன். டேய் இன்னும் கிளாஸ்க்கு போலையா நீங்க? இதோ போயிட்டோம் சார். டேய் நீ கிளாஸ்க்கு போ. சோஷியல் மேம் ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த பாப்பாவை விட்டுட்டு வர போயிருக்குன்னு சொல்லிடு. சரிடா. பாப்பா சரி வா போலாம். ஓய் போச்சு போ. You know me, I'm a small town boy with some big old dreams. I'm John C9, you can't see me. We jumping on the bed, playing WWE. The Sonny and G, we're rapping OIC. And one day our sons would make